இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய வருஷமாட்டு தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் சாப்பிட்றவங்கெல்லாம் இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் சொல்லித்தர போகிறேன். நல்ல இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். தைராய்டு மாத்திரையை நம்ம நிரந்தரமாக நடத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தைராய்டு மாத்திரையை கம்ப்ளீட்டாக பெர்மனண்ட்டாக நிறுத்த முடியும். அது மட்டும் மறந்துடாதுங்க. சரியா? இப்போ தைராய்டில் 2 இருக்குது. ஒன்று ஹைப்போ தைராய்டிசம், இன்னொன்று ஹைப்பர். ஹைப்போன்னா எது? டிஎஸ்ஹெச் அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். டிஎஸ்ஹெச் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஹைப்போ தைராய்டு டிஎஸ்ஹெச் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு பாருங்கள். இன்னைக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கு குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்துருப்பீங்க. முக்கியமான காரணம் இன்னைக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து தைராய்டு பிரச்சனை. ஆண்மை குறைவு பார்த்துருங்க. நிறைய ஆம்பளைகள் பார்த்தீங்கல்ல, ஆண்மை குறைவு ப்ராப்ளத்துக்கு தைராய்டு ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் மாதவிடாய் பிரச்சனை, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை. அப்புறம் இது என்ன இருக்கும்? ஹேர் லாஸ், முடி வந்து கொட்டிகிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இந்த முடி கொட்டுறதுனால தைராய்டை டெஸ்ட் பண்ணாமல் ஷாம்பு மட்டும் போட்டுகிட்டே இருப்பாங்க தெரியாமல். அதனால் முடி கொட்டுதுன்னா கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன எழுதியிருக்கேன்? தூக்கமின்மை, தூக்கமே வராது, நோ ஸ்லீப், தூக்கமின்மை பிரச்சனை. அப்புறம் என்ன எழுதியிருக்கேன்? படித்து பார்த்தீங்களா? ரொம்ப ஆபத்தான ப்ராப்ளம். இது என்ன எழுதியிருக்கேன்? மன அழுத்தம், தூக்கமே இருக்காது, டிப்ரெஷன், தைராய்டு பிரச்சனை உள்ள பேஷண்ட்ஸுக்கு. அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால் ரொம்ப இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் நிறைய தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்து கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சுகருக்கு நிறைய தைராய்டு பேஷண்ட் மாத்திரை போட்டிருப்பாங்க, இன்சுலின் போட்டுட்டு இருப்பாங்க. தைராய்டு வந்து அவ்வளோ டேஞ்சர், அவ்வளோ ஆபத்தானது. சுகர் ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே வரும். இதென்ன எழுதியிருக்கேன்? உடல் சோர்வு, ரொம்ப டயர்டாக இருக்கும் உடம்பு, உடல் சோர்வு. இதெல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வருமானு. அதே மாதிரி சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு வர்றது தைராய்டு வந்து அவ்வளோ டேஞ்சர். ஸோ நீங்கள் தைராய்டு மாத்திரை நடத்தணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையிலே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ரொம்ப சங்கடமாக இருந்ததுன்னா நிறைய பேர் தைராய்டு மாத்திரைக்கு வருஷங்களாக சாப்பிட்டுருக்காங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 3 விஷயம் நடக்கும். ஒன்று சுகர் வராமல் தப்பிடலாம், இன்னொன்று ப்ரெஷர் வராமல் தப்பிடலாம், இன்னொன்று வந்து உடல் பருமன் ஒபேசிட்டி வராமல் தப்பிடலாம். நான் சொன்ன அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் OIES அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். we will send you some balanced diet details. ஓகேவா? இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? ஒன்லி பேலன்ஸ் டயட். ஸோ பேலன்ஸ் டயட் அவ்வளோ பவர்ஃபுல். அதான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் OIES அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டே டியூன்.